இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.12 இருக்கக்கூடிய 6th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ஃப்ரம் எ குரூப் ஆஃப் 2x² பிளாக் பீஸ். ஸோ ஒரு குரூப்பாக பிளாக் பீஸ் தேனீக்கள் நிற்கிது. எவ்வளோ இருக்குது மொத்தம் டோட்டலாக அப்படின்னா அந்த குரூப்பில் 2x² பீஸ் இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த குரூப், அந்த குரூப்போட பாதி பீஸ் ரூட் ஆஃப் எடுத்தோம் அப்படின்னா வென் டு எ ட்ரீ, அது வந்து பறந்து போய் ஒரு ட்ரீயில் போய் உட்காந்துக்கிடுச்சு. அந்த குரூப்பில் இருந்து போய் ஒரு ட்ரீயில் போய் உட்காந்துக்கிடுச்சு. அது எவ்வளோ அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த குரூப். ஓகே, அகெயின் 8/9 ஆஃப் த பீஸ், 8/9 ஆஃப் த பீஸ் வென் டு த சேம் ட்ரீ. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு செட் ஆஃப் பீஸ் வந்து அதே ட்ரீக்கு போகுது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8/9. ஸோ த ரிமைனிங் 2 காட் காட் அப் இன் எ ஃப்ராக்ரண்ட் லோட்டஸ். மீதி இருந்த 2 பீஸ் வந்து லோட்டஸில் போய் மாட்டிக்கிச்சு. ஓகேவா, லோட்டஸில் இருக்குது. ஸோ ஹவு மெனி பீஸ் வேர் தேர் இன் டோட்டல். அப்போ டோட்டலாக அந்த குரூப்பில் எவ்வளோ பீஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் குரூப் எவ்வளவு, டோட்டல் பீஸ் இந்த குரூப்பில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x² இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வென் டு ட்ரீ எவ்வளோனா, டு ட்ரீ எவ்வளோ அப்படின்னா ரூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த குரூப். புரியுதுங்களா, ரூட் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த குரூப் ஆஃப் பீஸ். ஸோ 2 கேன்சல் ஆகி ரூட் ஆஃப் x² வரும். ஸோ இந்த ரூட் 2 கேன்சல் ஆகி எக்ஸ்ன்னு வந்துடும். அடுத்தது செகண்ட் வென் டு ட்ரீ, செகண்ட் பேட்ச் எவ்வளோ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/9 ஆஃப் த குரூப். ஸோ 2x² தான் இதுக்கும். அப்போது 8 2s are 16/9 into x². ஓகேவா, 16/9 x². இதுதான் செகண்ட் வெண்டாக இருக்குது. ஸோ அடுத்த ரிமைனிங் பீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் மட்டும் ரிமைனிங்ஸ் இன் லோட்டஸில் இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணி டோட்டல் பீஸ் கண்டுபிடிக்கலாம்னா, இந்த எக்ஸ், இந்த 16/9 x², இந்த 2 இது எல்லாம் சேர்ந்து தான் மொத்த பீஸ் 2x². ஓகேவா, அதனால் எக்ஸ் ப்ளஸ் 16/9 x² ப்ளஸ் 2 ஈக்குவல் டு தான் என்னது 2x². ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ 9 into x 9x ப்ளஸ் 16x² ப்ளஸ் 9 into 2 18/9 ஈக்குவல் டு 2x². ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 9x ப்ளஸ் 16x² ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 9 2s are 18x². ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஒரே சைடாக கொண்டுட்டு வரோம். ஸோ 18x² மைனஸ் 16x² மைனஸ் 9x மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. ஸோ 18லேருந்து 16 போயிட்டுனா 2x² மைனஸ் 9x மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் போடலாம். ஸோ 18 into 2 36. ஸோ மைனஸ் 36. இங்கே நம்மளுக்கு வர வேண்டியது -9. அப்போ எதில் மல்டிப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு 36 வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 12 3s are 36. 12 ப்ளஸ் 12 and 3 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 9. ஸோ இங்கே மைனஸ். ஓகே, ஸோ டிவைடட் பை 2, இங்கே டிவைடட் பை 2. 1 2 is 2, 6 2s are 12. இது அப்படியே இருக்கும். ஸோ x மைனஸ் 6 இன்ட்டு 2x ப்ளஸ் 3 is equal to 0. அப்போது x மைனஸ் 6 equal to 0, 2x ப்ளஸ் 3 is equal to 0. அப்போ x is equal to 6 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 2x equal to minus 3. ஸோ x is equal to minus 3/2. இது நெகட்டிவ்ங்கிறதுனால இம்பாசிபிள். ஒரு நம்பர் ஆஃப் பீஸ் வந்து நெகட்டிவில் இருக்காது. ஸோ நெகட்டிவ், அதனால் இது வந்து இம்பாசிபிள். ஓகே, நெக்லெக்டட். ஸோ இப்போ x equal to 6ங்கிறது தான் அப்போ ஆன்சர். இப்போ இதுதான் ஆன்சரா அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் வந்து எக்ஸ் கிடையாது. என்னது டோட்டல் பீஸ் எவ்வளவு நம்மளுக்கு வந்து மொத்தமாக ஹவு மெனி பீஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் பீஸ் எவ்வளோ அப்படின்னா 2x². அப்போ 2 into x 6². ஸோ 2 into 6 6 are 36. ஸோ 72 பீஸ் தான் ஆன்சர். டோட்டல் பீஸ் எவ்வளவு
72. ஸோ 72 நம்பர் ஆஃப் பீஸ் தான் அந்த குரூப்பில் டோட்டலாக இருந்திருக்குது. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் போயிருக்குது, அடுத்தது 16/9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு போயிருக்குது, மீதி 2 இருந்திருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் பீஸ்க்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டு அதை ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் வேல்யூ கிடச்சோன்னா அப்படியே விட்டுறக்கூடாது, ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்லி டோட்டல் பீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2x ஸ்கொயரில் அந்த எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எவ்வளோ வருதோ அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ். ஓகே, ஸோ வெரி ஈஸி சம். கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 1 by 1 அப்படி செய்யலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.